பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில் வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026 அந்த தொகுதி மக்கள் எதிர்பார்க்கும் வேட்பாளர்கள் யார், அவர்களின் பின்னணி என்ன என்பதை தற்போது காணலாம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளரும், இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளரும், கிழக்கு ஒன்றிய செயலாளருமாகவும் இருந்து வரும் துரை சண்முக பிரபு வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் ராம்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். இவர் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவின் பாபநாசம் மேற்கு ஒன்றிய செயலாளர் கோபி வேட்பாளராக அறிவிக்கப்பட வேண்டும் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். திமுக சார்பில் வடக்கு ஒன்றிய செயலாளர் தாமரை செல்வன் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்தபடியாக பாபநாசம் தெற்கு ஒன்றிய செயலாளர் நாசர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வேண்டும் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். இவர்களை தொடர்ந்து சுரேஷ் என்பவர் திமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்க்கின்றனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் ரெங்கசாமிக்கு வேட்பாளராகும் வாய்ப்பு இருப்பதாக அக்கட்சியினர் கூறுகின்றனர். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் ஷாஜகான் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு அதிகம் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். காங்கிரஸ் சார்பில் தொகுதி பொறுப்பாளர் இரா ராஜமோகன், முன்னாள் மாவட்ட தலைவர் TR லோகநாதன் ஆகியோரில் இடையே யார் வேட்பாளர் என்ற போட்டி இருப்பதாக கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வடக்கு மாவட்ட தலைவர் து இளங்கோவன், சிறுபான்மை பிரிவு வடக்கு மாவட்ட தலைவர் A ஜேம்ஸ், மாவட்ட செயலாளர் P குருமூர்த்தி ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அசாருதீன் உதுமான் அலி வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் நிஜாம் அலிக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். இவர்களை தொடர்ந்து தாவேக்க பொறுப்பாளர் பன்னீர்செல்வமும் யார் வேட்பாளர் என்கிற போட்டியில் இருப்பதாக கூறப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அனீஸ் பார்த்திமா ஏற்கனவே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்.